friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான எள்ளு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு panல 3 டேபிள் ஸ்பூன் போல வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரட்டும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், மீதியை வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்துப்போம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இதை வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. நான் வந்து தோலோடு இருக்கிறத எடுத்துருக்கேன், தோல் இல்லாததுனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு 4-5 கருவேப்பிலை இலை, அதையும் வந்து 1-2 பிச்சு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுவுமே வந்து கரிஞ்சிடாமல் நல்லா வறுபட்டு வரணும். நான் இன்றைக்கி வந்து மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரிஞ்சிடாமல் நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதிலேருந்து நான் ஒரு பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு போதுமான அளவு எடுத்துகிட்டு மீதியை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதே பேனில் நம்ம வந்து எள்ளு வறுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு எள்ளு வந்து கரிஞ்சிடக்கூடாது, அதனால வந்து மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் பொட்டுன்னு வரும் பாருங்கள். இந்த மாதிரி எள்ளு நல்லா வறுப்பட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி, அந்த இதுலேயே வந்து நம்ம மாற்றிட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரமாக நம்ம அரைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிய வந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகி வந்தாலே போதும். அவ்வளோதான், எள்ளு பொடியை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சுட்டு சாதத்தையும் அப்புறமா எள்ளையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிடும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடஞ்சதும் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அப்படி இல்லைனா நம்ம வந்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தோலோடு இருக்கும்போது இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும் நமக்கு. 1-2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததும் இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூளை நான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அரிசியை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன், அது உள்ளே சேர்த்துலாம். எப்போவுமே சூடாக இருக்கும்போது நம்ம சேர்க்கக்கூடாது, சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக உடஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்குறது நல்லது. இப்போ இது கூடவே நம்ம எவ்வளோ பொடி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாமே தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. நான் வந்து சாதம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன், அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லை வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அந்த எள்ளு சேர்த்ததுனால நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வேண்டாம்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லா வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த கரண்டி மாதிரி யூஸ் பண்ணோன்னா இது கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால சாதம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் மெல்லிசான கரண்டியாக மாற்றிருக்கேன். மாற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும். இதை வந்து நம்ம உடனே சர்வ் பண்ணுறதை விட ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு வந்து அந்த சாதத்தில் இறங்கி நல்லா வரும். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பொதுவே நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அப்பளம் மட்டுமே போதும். ஆனால் இந்த எள்ளு சாதத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம மெட்ராஸ் சமையலில். உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்த்து பண்ணுவோம், நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இதோட வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எள்ளு சாதம் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு கூட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.